ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நான் ரொம்பவே சிம்பிளான எக் மைனீஸ் வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன். யூஸ்வலாக எல்லாருமே வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணி செய்வாங்க. நான் இன்றைக்கி நார்மலாக வீட்டில் இருக்க மிக்ஸி ஜாரில் எப்படி நம்ம சூப்பரான நல்ல க்ரீமியான எக் மைனீஸ் செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன். நார்மலாக மயோனைஸ்னாவே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்டார்டருக்கு அது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அது பிடிக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக் மைனீஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 2 எக் எடுத்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் இந்த குட்டி டம்ளரில் 1 டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். மைனீஸ்க்கு ஆயில் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போதைக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நமக்கு பத்தலைன்னா உங்களுக்கு நான் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். சால்ட் வந்து 2 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 2 எக் சேர்த்துக்க போகிறோம். ஸோ 2 பிஞ்ச் சால்ட்டு. வினிகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம 2 எக் எடுத்துக்கிறோம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 எக்குக்கு தேவையான அளவு. நீங்கள் சப்போஸ் 1 எக்கு போட்டு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நான் சொல்கிற பங்குலையே பாதியாக போட்டு செஞ்சு பாருங்க, நல்லா வரும். பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. பூண்டு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சூப்பரான நல்ல க்ரீமியான மைனீஸ் செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஆக்சுவலாக ஃபிஷ் ஃபிங்கர் ரெசிபி செய்ய போகிறேன். அந்த ஃபிஷ் ஃபிங்கர் ரெசிபிக்கு தேவையானது மைனீஸ். ஸோ அந்த மைனீஸ்க்காக தான் நான் மைனீஸ் செஞ்சு காட்ட போகிறேன். நான் செய்ய போகிற ஃபிஷ் ஃபிங்கருக்கான ரெசிபியோட லிங்க்கை வந்து நான் இந்த கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க 2 எக்கையும் உடச்சி நம்ம வச்சுருக்க ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கலாம். பெப்பர், சால்ட்டு ப்ளஸ் வினிகர். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு 2-3 டைம் பல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நம்ம அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இப்போது நம்ம இதில் வச்சுருக்க ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைக்கலாம். நான் வச்சுருக்க டம்ளரில் பாதி டம்ளர் ஆயிலை வந்து நான் இப்போ ஊற்றிட்டேன். க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 டைம் நல்லா பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இது கூட நான் இப்போ மீதம் உள்ள 1/2 டம்ளர் ஆயிலையும் நான் சேர்த்துக்கிட்டு அரைக்க போகிறேன். அதே மாதிரி நல்லா 2-3 டைம் பல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா அரைக்கும் போது நமக்கு இந்த மாதிரி திக்காக மாறும். இப்போ க்ளோஸ் பண்ணி நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட மைனீஸ் நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் நல்ல சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் சால்ட்டோ இல்லை சுகரோ ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதனால தான் 1 டீஸ்பூன் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்படி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதை அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட எக் மைனீஸ் சூப்பராக தயாராகிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பரான எக் மைனீஸ் நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு. அதுவும் பிளெண்டர் யூஸ் பண்ணாமல் நார்மல் மிக்ஸி ஜார்லேயே நம்ம ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செஞ்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஃபிஷ் ஃபிங்கர் ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.